ஹாய்டா! எல்லாம் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நம்ம லவ் ஃபைட்டோட பார்ட் 2 தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நான் கொஞ்சம் பேசிக்கிறேன். எல்லாருமே வீடியோ இன்ட்ரெஸ்ட்டாக பார்க்குறீங்க, கேட்குறீங்கடா. ஆனால் கமெண்ட் மட்டும் பண்ணவே மாட்றீங்க. அது மட்டும் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது. கமெண்ட்ஸ் மட்டும் பண்ணிருங்கடா. ஏன்னா நீங்கள் அப்போ தான் உங்களுக்கு என்ன மாதிரி வேணும், எந்த சீன்லாம் பிடிச்சிருக்கு, அதுக்கேற்ற மாதிரி தான் நான் போட முடியும். ஸோ கமெண்ட் மட்டும் பண்ணிடுங்க, மறந்துடாதீங்க. இன்னொரு விஷயம், ஃபஸ்ட் பார்ட்டில் எல்லோரும் கேட்டிருந்த ஒரு விஷயம் என்னென்னா, இது பிஎல் அண்ட் ஜிஎல் எஃப்எஃப்ஆ அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஆமாடா, இது பிஎல் அண்ட் ஜிஎல். புதுசாக ஜிஎல் நான் வந்து ஒரு 2 கேரக்டர் கொண்டு வந்திருப்பேன். உங்களுக்கு கண்டிப்பாக அந்த 2 கேரக்டரும் பிடிக்கும். உங்களுக்கு பிடிச்சதுன்னா அவங்கள வச்சே தனியாக ஒன் ஷாட் கூட போட ட்ரை பண்ணுறேன். இது வந்து பிஎல் அண்ட் ஜிஎல் 2க்குமே நான் இம்பார்ட்டன்ஸ் ஈக்குவலாக கொடுத்து தான் நான் அந்த எஃப்எஃப் கொண்டு போகிறேன். ஓகேவா? சரி வாங்க ஸ்ட்ரெயிட்டாக ஸ்டோரிக்குள்ளே போயிடலாம். லாஸ்ட்டு பார்ட் வந்து நம்ம ஜங்குக்கு வந்து தயங்க இழுத்து கிஸ் பண்ணுற மாதிரி முடிச்சிருப்பேன். அதுலேருந்தே கண்டினியூ பண்ணலாம். ஜங்குக் ஜங்குக் தயாங் சொல்லுங்கள், என்னாச்சு? அதுக்குள்ளே காலையிலே கனவா? ஐயோ, கனவா? அடைச்சி ஜங்குக்கா, என்னடா நீ போடா. சரி சரி, டைம் ஆச்சு, நான் கிளாஸுக்கு கிளம்புறேன். ஓகேங்க. அப்போது இந்த பக்கம் காட்டினா ஜெஸி தான் நம்ம ரிதமை தேடிட்டு போயிட்டே இருக்கா. அங்கே ரிதம் அவன் ஃப்ரெண்ட்ஸ் கூட நின்று அரட்டை அடிச்சிட்ருக்கா. ஏய் ரிதம், சீனியர் இங்கே வா. சொல்லுங்கள் சீனியர். இப்போ மட்டும் சீனியருங்கிற, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி என்ன பண்ண? அது அது வந்து சரி, சாயங்காலம் எங்கள் வீட்டில் பார்ட்டி இருக்குது, வந்துடு. என்ன பார்ட்டியா? ஆமாம், மற்ற விஷயம்லாம் சொல்ல முடியாது. உன்னை கூப்பிட்டதே பெருசு, மற்ற விஷயம் சொல்ல முடியாது, புரியுதா? சரி சீனியர், நான் வந்துடுறேன். உங்கள் அண்ணனையும் கூட்டிகிட்டு வந்துடு. என்னெல்லாம் பார்ட்டி கூப்பிடுறாங்க? ஏதோ நடக்க போகுது. நல்லதாக நடந்தால் சரி தான். அண்ணனுங்க 2 பேரையும் சேர்த்து வைக்கிறதுக்கு தான் ஏதோ பிளான் பண்ணுறாங்கன்னு நினைக்கிறேன் சீனியர். சரி சரி, நம்மளும் சேர்ந்துக்கலாம். டைம் ஸ்கிப் பண்ணால் இப்போது தயாங் வீட்டில் தான் காட்டுறாங்க. தயாங் இங்கே பாருடா. என்ன ஜெஸி? இல்லை, நம்ம வீட்டில் பார்ட்டி வச்சுருக்கோம்ல. ஆமாம், இது என்ன பார்ட்டின்னு கொஞ்சம் தெரிஞ்சுக்கலாமா? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஏன் சொல்ல மாட்டீங்க சார்? எதுவும் மறைக்கிறீங்களா என்கிட்ட? அப்படிலாம் ஒன்றும் இல்லடி, இது சும்மா ஒரு சின்ன சக்ஸஸ் பார்ட்டி. இங்கே யாருமே எந்த சக்ஸஸுமே பண்ணலையே. அப்பா பண்ணியிருக்காரு, அவர் பிஸ்னஸில் ப்ரமோஷன் வாங்கியிருக்காருன்னு சொன்னார், அதனால தான். ஓ, அந்த ஆள் அதெல்லாம் பண்ணிட்டானா நான்? எவ்வளோ தடவை சொல்லியிருக்கேன் அப்பா அப்படி பேசாதேன்னு. ஆமாம் ஆமாம், இந்நேரம் அம்மா இருந்திருந்தா எவ்வளோ நல்லா இருந்திருக்கும். இந்த ஆள்கிட்ட மாட்டிட்டு நான் முடிக்க வேண்டியதாக இருக்குது. சரி சரி, ரொம்ப பேசாத, கொஞ்சம் நேரம் தான் இருக்குது. டக்குன்னு ரெடி ஆகிட்டு கிளம்பு, நம்ம லொக்கேஷனுக்கு போயாகணும். இதுக்கு மட்டும் ஒன்றும் குறைச்சல் இல்லைடா. ஆமாம், என்ன சார் ட்ரெஸ்ஸு ரொம்ப ஓவராக இருக்குது? அதெல்லாம் உனக்கு எதுக்கு? எனக்கு எதுக்கா? எனக்கு தேவையே, எனக்கு தெரிஞ்சாகணுமே. அதெல்லாம் உனக்கு தேவையில்ல, நீ முதல் கிளம்புற வேலையை பாரு. சரிங்க சார். நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடி அவனே பிக்கப் பண்ணுறானோ தெரியல, என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். இந்த பக்கம் ஜங்குக் வீட்டில் காட்டினா ஜங்குக்கு அவ்வளோ அலப்பறை பண்ணிகிட்டு இருக்கான். அண்ணா, எதுக்கடா உனக்கு இவ்வளோ அலப்புற? நான் இப்படியோ கிளம்புறேன், உனக்கு என்னடி பிரச்சனை? இன்னும் கிளம்பு, இல்லை விட்டுட்டு போயிடவா? நான் ஏன்டா அப்படி பண்ணுற? சீனியர் வேற என்னை வந்து கூப்பிட்டுட்டு போயிருக்காங்க. நீ எந்த சீனியரம்மா சொல்கிற? அதான் அதான் என்ன சொல்லுங்கள். அதான் ஜெஸி சீனியர். அவன் வந்து கூப்பிட்டா நீ போயிடுவியா? ஏன் போகக்கூடாதா? பேசுகிறதுக்கு டைம் இல்லை, கிளம்பு. என்னடி ஃபுல் ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அழகாக இருக்குடி. அப்படியா? நிச்சயமாவாண்ணா? ஒரு தாட்டி கேட்டுகிட்டே இருந்தேன்னா அப்புறம் கேவலமாக இருக்குன்னு சொல்லிடுவேன். சரி கேட்கல. நீயும் இந்த பிளாக் சூட்டில் சூப்பராக இருக்க. சரி வா கிளம்பலாம், டைம் ஆச்சு. மா போயிட்டு வரேம்மா. பார்த்து போயிட்டு வாப்பா, சீக்கிரம் வந்துடுறேண்ணே. சரிம்மா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்க 2 பேருமே. இப்போது தயாங்கோட வீட்டில் தான் காட்டுறாங்க. எல்லோரும் சேர்ந்து கிளம்பிடலான்னு சொல்லி ஜங்குக்கும் ரிதம்க்கும் தான் வெயிட் பண்ணிகிட்ருக்காங்க. அப்போ கரெக்டாக நம்ம தயாங்கோட அப்பா, சரி வந்துட்டாங்க போல், எல்லோரும் கிளம்பிடுவோமாப்பா. தயாங், ரிதம் போகலாமா? போகலாம்ப்பா.
போகலாம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு எல்லோரும் காரில் ஏறிடுறாங்க. அப்போது ஒரு 2 காரு அதில் எல்லாரையும் அடைக்காமல் இருக்கிறதுக்கு ஒரு காரில் அவங்க பிள்ளைங்களையும் இன்னொரு காரில் பெரியவங்களும் ஏறிக்கிறாங்க. அப்போது அதுலேயும் இடம் பத்தலை. ஒரு சில ஃப்ரெண்ட்ஸை கூப்பிட்டனால தயாவுக்கு சுத்தமாக இடம் இல்லை. ஜேகே முதல்ல ஏறி உட்காந்துருப்பான். அப்பா இந்த கார்லேயும் இடமே இல்லைப்பா, நான் அப்போ எப்படி வர்றது? உள்ளே அட்ஜஸ்ட் பண்ணி உட்காந்துக்கப்பா, அப்பாக்காக வேறு கார் வேறு எடுக்க முடியல. சரிப்பா நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன், நீங்கள் போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போய் வேறு காரில் உட்காந்துடுறாரு. இப்போது ஜெஸி தான், ஆஹா இதுதான் சரியான டைமு, இப்போது நம்ம வேலையை பார்த்து விட்டா தான் உண்டு. நான் ஜேகே வேண்டி லவ் பண்ணுறியா பண்ணலையா? நான் பண்ணுறேன்டி, உங்கள் அண்ணன் பண்ணுறானான்னு தெரியுதே. அதெல்லாம் எனக்கு தெரியாது, நான் பண்ணுவேன், நீயும் சேர்ந்து பண்ணுவேன். நீ என்ன பண்ணணும்? ஐயா நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லை, லூசு பையிலே. சரி இதோ பண்ணி தொலை, நல்லா இருந்தால் சரி தான். அண்ணா இப்படி தயாங்க. என்ன ஜெஸி? அதோ ஜேகே மடியில் உட்காந்துக்கிறியா? என்ன அவர் மடியிலையா? என்ன லூசு மாதிரி பேசிகிட்டு இருக்க? அவருக்கு அதெல்லாம் பிடிக்காது. அவருக்கு பிடிக்காது யார்ப்பா சொன்னவங்ககிட்ட? நான் சொல்கிறேன்டி. அப்படியா? எப்போல இதெல்லாம் ஆரம்பிச்சிது? சொல்லவே இல்லை. லூஸ் மாதிரி பேசிகிட்டு இருக்காத. நான் போய் எப்படி அவர் மடியில் உட்கார முடியும்? நீ வேணா போய் ரிதம் மடியில் உட்காரியா? நான் இதுக்கு உட்காரணும்? கரும் அது மாதிரி தான். ப்ளீஸ் நான் போனால் எனக்கு இடம் வேணாம், ஏன்டா அப்படி பண்ணுற தயாங்க? சரி போகிறேன் கத்தாத, டைம் ஆச்சு. ஜங்கு எனக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. இல்லை என்னாச்சு? அது வந்து என்னது? எது கூப்பிட்டீங்க? அதான் உங்கள் மடியில் உட்காந்துக்கிட்டுமா? கொஞ்சம் மட்டும் அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்களேன். சரி ஓகே. நான் என்னாச்சு? வேணாமா? இல்லை உட்காருங்க, நான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன்னு சொல்ல வந்தேன். சரி அப்படியே உட்காருங்க. கரெக்டாக நம்ம டிரைவர் தான் பாட்டை போட்டு விட்றாரு காரில். கட்டிப்பூடிடா கண்ணால கண்டபடி கட்டிப்பூடிடா. அப்போ ஜிமின் தான், யோ டிரைவரே வேறு பாட்டே இல்லையாடா? என்னடா ஊன்னா சவுண்டு வருது. அது ஐயோ மாட்டிக்கிட்டோமே. யோ டிரைவரே, அப்பாப்பா இல்லைப்பா, நீ நினைக்கிற மாதிரிலாம் இல்லைப்பா. அப்போனா ஏதோ ஒன்று இருக்குது. சரி பாட்டை மாற்றுறேன்ப்பா. என்ன பாட்டு வேணும்? நல்லா ரொமான்டிக்கா லவ் மூடில் ஒரு பாட்டு போட்டு விடு. சரிப்பா போடுறேன். பார்வை கொஞ்சம் பேசுது, அருவம் கொஞ்சம் பேசுது, பதிலாய் எதை பேசிட தெரியாமல் நான். ஜங்குக்கு அப்படியே இந்த பாட்டிலே அப்படியே இறங்கிட்டாப்புல. நேராக அந்த ஃப்ரெண்ட் டிரைவர் சீட்டில் உள்ள அந்த கண்ணாடி இருக்கும்ல, அது வெளியே நம்ம தயாங் மடியில் உட்காந்துருக்கிறது தான் அப்படி பார்த்துக்கிட்டு இருக்கான். தயாங் க்யூட்டாக உட்காந்துருக்கான். டக்குன்னு தயாங் திரும்பி அந்த கண்ணாடியை பார்த்தோன்னே ஜங்குக்கு மாட்டிக்கிறான். ஆனால் தயாங்கும் விடாமல் பார்க்குறான். ஜங்குக்கு இது பிடிச்சிருக்கு. 2 பேரும் இப்படி மாற்றி பார்த்துட்ருக்காங்க. ஜங்கு சொல்லுங்க தயாங். இல்லை நீங்கள் எந்த மாதிரி பாட்டெல்லாம் கேட்பீங்க? மோஸ்ட்டாக ரொமான்டிக் சாங்ஸ், அப்புறம் வைபாக இருக்கிற மாதிரி ஏதாவது சாங் கேட்பேன். அது என் மூடை பொறுத்து இருக்குது. நானும் அதே மாதிரி தான், என் மூட்க்கு பொறுத்த மாதிரி தான் சாங்ஸ்லாம் கேட்பேன் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேர் பேச ஆரம்பிக்கிறாங்க. உங்களுக்கு என்னை பிடிக்குமா? என்ன புரியல? இல்லை நான் பேசுகிறது உங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு தான் கேட்குறேன். எனக்கு என்ன கம்ஃபர்டபுளாக தான் இருக்குது, அதெல்லாம் இல்லைங்க, நீங்கள் எதுவும் நினச்சிடாதீங்க. சரி வாங்க போங்க, வேணாமே, ரொம்ப தூரமாக ஃபீல் ஆகுது. ஃபீல் ஆகுதா? பக்கத்தில் ஃபீல் பண்ண வைக்கவா? என்ன? ஒன்றும் இல்லை. சரி ஓகே தயாம், இங்கிட்ட வாங்க போங்க சொல்லலை. ஆமாம் எதுக்கு இந்த பார்ட்டி, அதை மட்டும் சொல்லுங்களேன். ஏன்னா சொல்லாமல் ரிதம் பாட்டு சொன்னான், நானும் கிளம்பி வந்துட்டேன். அதுவும் நீ தான் கூப்பிட்டான்னு தெரிஞ்சோனே. சரி அது எங்கள் அப்பா பிஸ்னஸ் விஷயத்தில் ப்ரமோஷன் வாங்கிட்டாரு, சின்ன சக்ஸஸ் பார்ட்டி வச்சுருக்காரு.
அவ்வளோதான். ஓ சரி சரி. ஆ சரி சரி, வந்தாச்சு இறங்குங்க கீழே. யோ டிரைவரே, ரொம்ப பண்ணுறையா நீ, வா உன்னை வந்து வச்சுக்கிறேன். ஜிம்மின் அப்படியே அந்த டிரைவர் மண்டையிலே தட்டிட்டு போகிறான். ஏய் இந்தாடா. ஆ ஆ சவுண்டை இறக்கு. நீ எப்படிப்பட்டவன், என்ன வேலை பார்க்குறேன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. போட்ட பாட்டிலே கண்டுபிடிச்சிட்டேன். ஐயோ வேணாப்பா, நீ போயிட்டு வா, நல்லா இருப்ப. ஐயோ கடவுளே, ஜிம் இருக்கானே, அவனை வச்சுட்டு என்ன பண்ணுறதுனே எனக்கு தெரியல. ஆமாம், அவன் செம்ம காமெடி பீஸு. அவனுக்கு எப்படி யொங்கி கிடச்சான்னு தெரியல. அவன் இதுக்கு ஆப்போசிட்டு. நல்ல காம்பினேஷன் தான் இல்லை? நல்ல காம்பினேஷன் தான். நமக்குள்ளே என்ன காம்பினேஷன்? நமக்குள்ள காம்பினேஷன்னா எதை கேட்குற? அதான் ஃப்ரெண்ட்ஷிப் வைஸ் கேட்குறேன். ஓ இப்போ தானே பேச ஆரம்பிச்சிருக்கோம். அதுவும் கரெக்டு தான். ஆனால் சின்ன வயசில் நீனா எனக்கு ரொம்ப பிடிக்கும் தயா. அப்படியா, நிஜமாவா ஜங்கு? ஆமாம் தயா, நீ ஜாலியாக விளையாடுவ, பேசுவ. ஆனால் அதுக்கு ஆப்போசிட்டாக மாறிட்டப்போ. ஆமாம், யார்கிட்டையும் பேசுகிறதில்ல தான். சரி விடு, அதான் உங்ககிட்ட பேசுகிறேன்ல, அப்புறம் என்ன, என்கிட்ட மட்டும்தான் பேசுகிறியா என்ன? ஆமாம், எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் காலேஜில் சேர்ந்ததுலேருந்து நீ இங்கே தான் படிக்கிறேன்னு என் தங்கச்சி சொன்னான். ஓ, உன் தங்கச்சி சொல்லி தான் தெரியுமா என்ன? சாரி, பரவாயில்ல இருக்கட்டும். உன்கிட்ட மட்டும்தான் பேசிகிட்ருக்கேன், வேறு யார்கிட்டையும் பேசல. சரி, இறங்கலாமா? இறங்கலாமே. அப்படியே இந்த பெரிய பார்ட்டி ஹாலுக்குள்ளே எல்லோரும் நடந்து போகிறாங்க. டக்குன்னு அப்போது யாரும் நடந்து வரல, தயாங்க பட்டுன்னு இடிச்சிடுறாங்க. ஏய் பார்த்து போக மாட்டேன். சாரிங்க. இதை ஒன்று சொல்லிடுவானுங்க. அழகாக ஒரு பையன் நடந்து போயிடக்கூடாதே, வேணுட்டே வந்து இடிக்கிறது. தயா, உண்மை தானே ஜங்கு? அழகாக ஒரு பையன் வந்தால் இடிக்க தானே பார்ப்பாங்க. உண்மைதான், இடிக்க தான் பார்ப்பாங்க. நான் தான் பாதுகாக்கணும். என்ன புரியல? ஒரு ஃப்ரெண்டாக நான் தானே பாதுகாக்கணும். ஆமாம். அப்போது பேசிகிட்டு இருக்கும்போது திருப்பி ஒருத்தன் வேகமாக வந்து இடிக்கிறான். அது வேறு யாரும் இல்லை, நம்ம யூங்கி தான். எல்லாம் பிளான் போட்டு வேலையை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. தயாங்க அப்படியே சுற்றி போய் விழ போகிறான். நம்ம ஜங்குக்கு பிடிச்சிட்றான். இங்கே ஜங்குக்கும் யூங்கியும் 2 பேர் பார்த்து கண் அடிச்சுக்கிறாங்க. ஜங்கு